சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி, மீதி இருக்க அரை டம்ளரில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சைடில் நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நமக்கு என்னெல்லாம் காய் பிடிக்குமோ எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எந்த டம்ளரில் ஊற வச்சோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக கமகமான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.